அவர் ஏதோ கலைஞருடைய மகன் அப்படிங்கிறதுலே வந்துடல. அவர் 13 வயசுல இறங்கி சைக்கிள்ல திராவிட முன்னேற்ற கழக கொடியை கட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி தான் அரசியலுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற தன்னுடைய அப்பா கிட்டேயே நிரூபிச்சு, கலைஞர்கிட்டயே நிரூபிச்சு, அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கி வந்தவர். அதனால அவர் அல்ப சொல்பமா ஒண்ணுமே செஞ்சிட முடியாது. அப்படி ஒரு சுறுசுறுப்பு சொந்தமான ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள். தம்பி விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு கவிஞர் வாலி அவர்களுக்கு பாக்யராஜ் சாருக்கு ஒரு ஒத்துமை இருக்குது. நாங்க தீவிரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர், அதே சமயத்தில் கலைஞருடைய நண்பராகவும் இருப்போம் அப்படின்ட்டு. அவங்க 2 பேருமே அப்படித்தான் இருக்கிறாங்க, இருந்திருக்காங்க. நான் ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன். அவர் மக்கள் தலம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கையில் காரில் ஏதோ போய் காரில் மற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட 2-3 பேரோட காரில் போயிருக்காங்க. போகையில் ஒருத்தர் பேச்சு வாக்கில் கலைஞரை பேர் சொல்லிட்டார். எனக்கே அதை சொல்றது கஷ்டமா இருக்குது. கருணாநிதி அப்படின்ட்டார். டக்குன்னு காரை ஓரமாக எடுத்து நீ முதல்ல இறங்கி கேளு அப்படின்ட்டாரு. யோ நீ இறங்கி நடந்து போயா வீட்டுக்கு. நான் என்னைக்காச்சும் கருணாநிதினு பேர் சொல்லி கேட்டிருக்கியா? கலைஞருங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை என் வாயிலிருந்து வராது. அப்படிப்பட்ட என்கிட்ட நீ அவர் பேர் சொல்லி நீ இறங்கி நடந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதை ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவர் முதலமைச்சராக இருந்தப்போ இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்க விஜய். இது மக்கள் தலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி தலைவராக கலைஞர் இருக்காரு. அப்போ அவர் பிஏவை யாரையும் விட்டு கேட்டு வர சொன்னாரு, கலைஞர் ஃப்ரீயா இருந்தாருன்னா நான் அவர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் போய் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற கலைஞர்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்க ஃப்ரீயா இருந்தா சிஎம் உங்களை பார்க்க வர்றாரு அப்படின்னு. அது என்னையா சிஎம் என்ன பார்க்க வருது? நான் எதிர்கட்சி தலைவர், நான் தாயா போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. இல்லை நான் தான் வருவேன். என்ன பிரச்சனைனா, நான் கேள்விப்பட்டது பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு மிகப்பெரிய படத்தை சட்டசபையில திறக்கிறாங்க. அதுக்கு கீழே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி அழகான ஒரு வாசகம் எழுதணும். அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாங்க, இதுக்கு ஒரு நல்ல வாசகம் எழுதுறதுன்னா அது கலைஞர்னால தான் முடியும். அதை விட ஒரு சிறப்பு ஒரு வாசகத்தை யாருனாலும் எழுத முடியாது. அதனால ஃப்ரீயா இருந்தா நான் அவரை பாக்குறேன்னு சொன்ன 2 பேர்த்துக்குள்ளே சண்டை. எதுல நீ பார்க்க வரதா நான் பார்க்க வரதான்னு சண்டை. அவ்வளவு மிகச்சிறந்த நண்பர்கள் 2 பேரும். அதனால மனசுல ஏற்பட்ட சில வருத்தங்களால ஏற்பட்ட பிரிவுகள் தான் ஒழிய எல்லோருமே தந்தை பெரியாருடைய தொண்டர், பேரறிஞர் அண்ணா, அண்ணாவின் தொண்டர் கலைஞர் அவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அங்க பெரியார் வழி வந்தவர்கள். அதனால எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பங்காளி சண்டை தான். இந்த பகையாளி உள்ள விட்டுறக்கூடாது. அதில் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம்னா ஏதோ நம்மளுக்குள்ள அடிச்சுக்குவோம் போய்க்குவோம், அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும் மொழிய. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் கலைஞரை பார்க்கும்போது, நான் கலைஞரை மேடையில் வச்சுட்டு பல தடவை பராசக்தி வசனத்தை, மனோகரா வசனத்தை எல்லாம் பேசி காட்டிட்டு இருப்பேன். ஒரு தடவை இந்த பெரியார் படத்தில் நடிக்கிறதுக்காக கலைஞர்கிட்ட வாழ்த்து வாங்க போனப்போ அவர் என்ன சக்தின்னு தான் கூப்பிடுவாரு. சக்தி, நீ எப்பவுமே மேடையில நான் தம்பி கணேசனுக்காக எழுதின வசனத்தையே பேசி காட்டிட்டு இருக்கிற, நீ தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன் தானே? நான் எம்ஜிஆருக்கு எழுதின ஒரு அருமையான வசனம் இருக்கு, நான் சொல்றேன், அடுத்த தடவை நீ அதை மேடையில பேசி காட்டு. என்னங்க ஐயா அப்படின்னு. நாம் படம், நாம்ங்கிற ஒரு படத்தை தயாரிப்பாளர் யார் தெரியுங்களா? கலைஞர் ஐயா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், PS வீரப்பா வில்லனா, கதாநாயகன், வில்லன், ரைட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. காசிலிங்கம் அப்படிங்கிற டைரக்டர். அந்த படத்துல எம்ஜிஆர் ஒரு காட்சியில் வருவாரு. எதிர்பாராத விதமா வில்லன் வீரப்பா வந்துருவாரு. வந்தோடனே எம்ஜிஆர் ஆச்சரியத்தோட பார்ப்பாரு. வீரப்பா கேட்பாரு, என்ன முகத்திலே ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு. அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாரு, ஆம் ஆச்சரியக்குறிதான், அதையே சற்று வளைத்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும். கேள்விக்குறியும் அறிவாளும் ஒரே போல் தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நல்லா இருக்குது இல்ல? எங்கிட்ட கேட்கிறாரு சர்டிபிகேட். நல்லா இருக்கு. ஏங்க நீங்க எழுதின வசனம் நல்லா இருக்கான்னு எங்கிட்ட கேட்குறீங்க? இது நான் எம்ஜிஆருக்காக பேசின வசனம், நான் எழுதின வசனம். இதை மேடையில் பேசி காட்டு, கை தட்டு வாங்க அப்படின்னாரு. கை தட்டிட்டீங்க. கலைஞர் அன்னைக்கு சொன்னது சரியா இருக்கு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான வருத்தத்தை தோழர் அருண்மொழி அவர்கள் பதிவு செஞ்சாங்க. ஞாபகம் இருக்கா? சுபவியினுடைய ஒரு நிகழ்ச்சி. எல்லாம் இருக்கிறோம், நாங்க எல்லாம் கருப்பு சட்டக்காரங்க எல்லாம், பெரியாருடைய தொண்டர்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறோம். ஒரு 90% ஆண்கள் தான். அவங்க சொல்றாங்க,
அது சுருக்குன்னு எனக்கே போட்டுது. ஏங்க, நீங்க குடும்பத்துல உங்க மனைவிய, உங்க சகோதரிய, உங்க மகள்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போறீங்க, சினிமா கூப்பிட்டு போறீங்க, வெளியே சாப்பிட கூப்பிட்டு போறீங்க. நீங்க எங்க கூட்டிக்கிட்டு வரணும்? பெரியார் திடலுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிற பெண்களையும் அழைச்சிக்கிட்டு வரணும். அதுதான் நியாயம் அப்படின்னா சுருக்குன்னு எனக்கு தான் முதல்ல அடிச்ச மாதிரி இருந்தது, கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் என் மனைவியோ, என் மகளையோ, என் சகோதரிகளையோ பெரியார் திடலுக்கு நான் கூட்டிக்கிட்டு போனதில்லை. அங்கதானே கூட்டிக்கிட்டு வரணும். அப்ப அப்படித்தான் இருந்தது, அவ்வளவுதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தோழர் அருள்மொழி அவர்களின் உள்ளம் குளிரும் விதமாக, அவங்க பெருமைப்படுற விதமாக, நம்ம தம்பி சேகர் பாபு அவர்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சியில திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன், என்னை விட ஒரு வயசு பெரியவர், நம்ம முதலமைச்சர். 71, நான் 70, நீங்க 60. நீங்க ரொம்ப சின்ன தம்பி. நீங்க சின்ன தம்பி, நான் பெரிய தம்பி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.